நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மாசாணி அம்மன் கோவில். அங்கே வந்து என்ன பொருள் வாங்கி நம்ம பூஜைக்கு பண்ணலான்னு சொல்லி தான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கேன். நம்ம எல்லாருமே மாசாணி அம்மன் கோவிலில் போய் சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாங்க நம்ம இப்போ கோவிலில் போய் சாமி கும்பிட்லாம். மாசாணி அம்மன் கோவிலில் தான் இப்போ உங்களுக்கு வீடியோ காமிச்சிட்ருக்கேன். இங்கே தான் வந்து லைனில் நின்று சாமி கும்பிடணும். அங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து சாமியோட காலடி. அதில் தான் எல்லாருமே மிளகா அரைச்சி பூசுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லைனில் ரொம்ப ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதுவும் அமாவாசை டைமில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து போகிறதுன்னா அமாவாசை டைம் இல்லாமல் சாதா டைமில் போனீங்கன்னா கூட்டமே இல்லாமல் சாமியை பார்த்து வரலாம். அதனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் போனது அதிகாலையிலே போனோம். எண்ணெய் காப்பு சாத்துறதுக்காக போனோம். அதனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதிகாலையில் வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 10 மணி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாகிடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் சீக்கிரமாக போங்க. இப்போ இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மாசாணி அம்மன் கோவிலோட கோபுரம். இங்கே தான் வந்து நெய் விளக்கு போடுவாங்க. அம்மாவுக்கு வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக நெய் விளக்கு போட்டால் நம்ம நினச்ச காரியம் எல்லாமே ரொம்ப தடை இல்லாமல் நல்லபடியாக சூப்பராக நடக்கும். அதனால் நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா முதல்ல நெய் விளக்கு வாங்கி சாமிக்கு போடுங்க. அதில் வந்து உங்களுக்கு உப்பு, மஞ்சள், குங்குமம்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் உங்கள் கால் கையெல்லாம் தடவி வச்சுட்டு கீழே தட்டி வச்சுட்டு உங்களுக்கு விளக்கு அது மேலே வச்சு பொறுத்துங்க. நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே சூப்பராக நடைபெறும். அதனால் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க மாசாணி அம்மன் கோவிலுக்கு நீங்கள் வர்றதுக்கு